ஊழலற்ற ஆட்சி வேண்டும் என்று ஒருவர் விரும்புவதை இவர்கள் பேசுகிறார் என்று சொன்னால் ஊழலற்ற ஆட்சி தமிழகத்திலே வர வேண்டும் என்று நினைக்கிறார்களா, வேறு எண்ணத்தோடு இருக்கிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு நேர்மையான ஆட்சியை தமிழகத்திலே தருவேன், அந்த கூட்டணி யாரார் வர வேண்டும் என்பதை இன்று தைப்பூச திருநாள், இந்த நல்ல நாளிலே அலுவலகம் திறப்பது என்பது அருகாமையில் இருக்கிற பச்சைமலை முருகன் திருக்கோயிலுக்காக ஏறத்தாழ 50,000 பக்தர்கள் அங்கே வருகின்ற விழாவில் இங்கு ஒரு சிறந்த அருளால் இங்கே ஒரு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக டிவிகேவினுடைய தலைவர் வெற்றி தளபதி அவள் எங்கே திசை காட்டுகிறாளோ அந்த திசை நோக்கி எங்கள் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக மக்களை பொறுத்தவரையிலும் ஒரு புதிய மாற்றத்தை தமிழகத்திலே எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையை தான் அவருடைய வெற்றி என்ற நிலையை உருவாக்குவதற்கு மக்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறார். குறிப்பாக ஆளும் கட்சி, முன்னாள் ஆண்ட கட்சி இரண்டுமே மக்களை பொறுத்தவரையிலும் புதிய முகமாக ஒருவர் தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற நிலையில் அதற்கு சரியான நேரத்தில் இயற்கையின் கருணை கொடையால் கிடைத்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளப்போகிற காலம் 2026 இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கு பார்த்தாலும் மக்கள் உற்சாகத்தோடு அவருடைய முகத்தை காண வேண்டும், அவர் நாட்டை ஆள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்று எல்லோரும் ஒரே மனதோடு அந்த பணிகளை ஆற்றி வருகிற காட்சியை நாம் காணுகிறோம். அதற்கு காரணம் புதிதாக இருக்கின்றவர்கள் நல்லாட்சியை தர முடியும் இவரால் என்ற நிலையைதான் 500 கோடி ரூபாய் வருவாய் ஆண்டுக்கு எனக்கு தேவையில்லை என்று தூக்கெறிந்துவிட்டு ஒரு நேர்மையான ஆட்சியை தமிழகத்திலே தருவேன் என்று குரல் கொடுத்து மக்கள் நலன் காப்பேன், சட்டுலங்கி பேணி காப்போம் என்று பல்வேறு நிலையை என்று மக்களுக்கு பணியாற்றுகிற ஒரு தூய்மையான உள்ளத்திற்கு சொந்தக்காரராகத்தான் இன்றைக்கு பவனி வந்து கொண்டிருக்கிறார். ஆகிய மக்களை பொறுத்தவரையிலும் எல்லோரும் ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கொண்டால் பெண்களிலிருந்து ஆரம்பித்து மகன் மகள் அத்தனை பேரும் ஒரு வீட்டிற்கு சென்று கேட்கின்ற போது நாங்கள் டிவிக்கு தான் ஓட்டு போடுவோம், தளபதி விஜய் அவர்கள்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற நோக்கம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இன்று அலுவலகம் திறக்கப்பட்டு தை திருநாளில் தைப்பூசத்தில் இன்று எழுச்சியோடு இங்கே நிகழ்ச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த எழுச்சி பயணம் என்பது தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இரு கட்சி இல்லாமல் ஒரு புதிய தோன்றலாக வருகிறந்திருக்கிற தன்னை வருவாய் தேவையில்லை, மக்கள் பணியே எனக்கு வேண்டும், மக்களுக்காக சிறந்த பணிகளை ஆற்றி மக்களுக்கு ஆற்றுகிற அந்த பணியின் மூலமாக எதிர்கால தமிழகம் இந்தியாவிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவதற்காகத்தான் இன்று அவர் களத்தில் நின்று மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். களத்தில் நின்று வெற்றி வாகை சூடப் போகிறார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுத்தவரையிலும் அந்த கூட்டணி யாரார் வர வேண்டும் என்பதை அவர் முடிவு செய்வார்கள். நீங்கள் அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நிலையில் இருக்கிறார்கள்.
அதற்கு நேரம் காலம் சரியான நேரத்தில் எல்லோரும் வந்து இங்கே வருகை தருகிற வாய்ப்பு உருவாகும். சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அது அவருடைய தேதியை அறிந்து நம்முடைய பொதுச் செயலாளர் குஜி ஆனந்தன் அவர்களும் அர்ஜுன் அவர்களும் நாங்களும் சேர்ந்து அந்த பணிகளை ஆற்ற இருக்கிறோம். ஆகவே அவர் எந்த தேதியில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் என்று அவர் முடிவு செய்தவுடன் அதற்கான பணிகள் சிறப்பான முறையில் நடத்தப்படும். அதற்கு இவ்வளவு குரல் கொடுக்கிறார் என்று சொன்னால் அப்போது ஊழல் நிறைந்திருக்க வேண்டும் என்று கருதுகிறார்களா? ஊழலற்ற ஆட்சி வேண்டும் என்று ஒருவர் விரும்புவதை இவர்கள் பேசுகிறார் என்று சொன்னால் ஊழலற்ற ஆட்சி தமிழகத்திலே வர வேண்டும் என்று நினைக்கிறார்களா, இல்லை வேறு எண்ணத்தோடு இருக்கிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அவர் எந்த கட்சியோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை டெல்லி தலைமைதான் முடிவு செய்ய வேண்டும். இப்போ இதற்கு முன்னாலே நான் கழகத்திலே இருக்கின்ற போது புரட்சித் தலைவரையும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய படத்தை எந்த இடத்தில் இருந்தது, நான் குரல் கொடுத்ததற்கு பிறகு எந்த இடத்தில் அவர்கள் படங்கள் இப்போது வால்போஸ்ட் கட்டியிலே வருகிறது என்பது நீங்கள் அறிவீர்கள். இதற்கு முன்னாலே நடைபெற்ற நிகழ்ச்சி என்டிஏ கூட்டணியில் பின்னாலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த டிஜிட்டல் அம்மா படம் இல்லை, தலைவர் படம் இல்லை, இருபுறம் பாரத பிரதமருடைய படம் ஒருபுறம் இவருடைய படம்தான், எடப்பாடியுடைய படம்தான் இருந்ததை தவிர வேறொன்றும் இல்லை. அப்படி என்றால் இவர்கள் எங்கே கட்சி எடுத்து செல்கிற எந்த முகத்தை வைத்துக் கொண்டு ஓட்டு கேட்க போகிறார்? ஆகவே இதற்கெல்லாம் நாம் பதில் சொல்லிக் கொண்டிருப்பது சரியாக இருக்காது. இங்கே ஒரு மாவட்ட செயலாளர் கூட போட முடியாத சூழ்நிலை அவர்களுக்கு. கோவையில் இருக்கிற மேட்டுப்பாளையத்தில் ஒருவர் அழைத்து வந்துதான் இங்கே மாவட்ட செயலாளர் பணியாற்ற வேண்டும் என்ற நிலை அந்த கழகத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அதை முதல் தெரிந்து கொண்டு இங்கே ஒருவரை துணிந்து போட முடியவில்லை என்று சொன்னால் இவர் எப்படி கழகத்தை பணியாற்ற முடியும் என்பதை உங்கள் மூலமாக நான் கேள்வியாக வைக்கிறேன். நாட் ரீச்சபிள்ங்கிறது இல்லை, இது ஆல்ரெடி ரீச்சபிள் ஆயிட்டது. அதனால நாட் ரீச்சபிள் அங்கே இருக்குது, நீங்க அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இவருடைய இலக்கு இன்று 40% ஓட்டு அவர்களுக்கு வழங்குவதற்கு ஆய்வுப் பணிகள் மூலமாக நாங்கள் செய்த ஆய்வின் மூலமாக எங்களுக்கு புள்ளி விவரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இருக்கிறதில் 10% வாக்களிக்க 15% வாய்ப்பில்லை. ஆகவே 40% என்று சொன்னாலே வெற்றி என்ற முடிவாகிவிட்டது என்றதான் பொருள். அவரு வேண்டும் என்கிற போது அவர் என்றைக்கு குரல் கொடுக்கிறாரோ இந்த நாட்டுக்காக என்ன திட்டங்களை அவர் அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்போது அவர்கள் குரல் கொடுப்பார்கள். இதுதான் புரட்சித் தலைவர் அவர்கள் இருக்கின்ற போதும் இதையே கேட்டார்கள், நீங்க எப்போ வந்து வெளியே சொல்லுவீங்க பேசுவீங்க. ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இருக்கிற வேறுபாடுகள் வேறு. எங்களுடைய குரல் என்பது ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய குரல்.